ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்கு? அதாவது நாளைக்கு தான் நவம்பர் மாதம் பிறக்க போகுது. இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றி தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க. 2025ஆம் வருடத்தினுடைய 11வது மாதமான நவம்பர் மாதம் பிறக்க இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மாதம் நம்ம கடந்து வந்தாச்சு. இந்த நவம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகளானது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசி நேயர்களுக்கு நிறையவே எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா பல பிரச்சனைகள், பல சோதனைகள் இதையெல்லாம் கடந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு உருவாகி இருக்குன்னே சொல்லலாம். 2025ஆம் வருடம் இப்போ தான் வந்து பிறந்த மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளையும், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்க இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு பார்த்திங்கன்னா கடகராசியில் உச்ச பலத்தில் வந்து இருக்கிறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் தான் உச்ச பலத்தில் இருப்பார். 11ஆம் தேதி வக்ரகதியை வந்து அடையிறாரு. பொதுவாக ஒரு சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலே நல்ல பலன்களை வந்து பெற்றுடுவாங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சில ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலுமே கூட வக்ரமாகும் போது தான் நல்ல பலன்களை வந்து பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் கும்பராசி நேர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா பல பிரச்சனைகளையும் பல சோதனைகளையும் கடந்தவங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. நவம்பர் மாதத்தின் பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் வந்து இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சூரியன் என்னதான் நீச்சமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நீச்சபங்க ராஜயோகம் உருவாக போகுது. அதோடு புதன் சுக்கிரன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடான விருச்சகத்துக்கு வந்து போயிடுவார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரனும் வந்து பயிற்சியாக போகிறாரு. ஸோ ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு. ஸோ இந்த கிரகநிலைகள் எல்லாமே ஒன்று சேரும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து உருவாக போகுது. அதாவது சொல்லப்போனால் சூரியனும் செவ்வாயும் இணையிறதே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நவம்பர் மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப யோகமான குழந்தைகளாக வந்து இருப்பாங்க. நிறைய மாற்றங்களை எந்த ஒவ்வொரு ராசிகளுக்குமே வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இல்லைன்னா கும்ப லக்கணத்தை உடையவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோடு இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு ராசியை பொறுத்து கிரகநிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். அதை தாண்டி உங்களுடைய லக்கணம், தசாபுத்திகள், நட்சத்திரங்கள் எல்லாம் மாறுபட்டு இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும். அதனால் நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது சிறப்பானதாக இருக்கும். இந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கும்ப ராசியோ சரி, கும்ப லக்கணமோ சரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அதாவது லக்கணத்தில் ராகு இருக்கிற வரைக்கும் எவருமே உங்களுக்கு நிகர் இல்லை அப்படின்ற எண்ணம் வந்து ஏற்படும். அதை தவிர்ப்பது நல்லது. ஸோ எப்போதுமே உங்களுக்கு இணையானவங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான நினப்பை வந்து நீங்கள் உங்ககிட்ட இருந்து முதல்ல எடுத்துடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கும்பராசிக்காரர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போதை இல்லைன்னா புகழ் போதை, இது ரெண்டில் ஏதாவது ஒரு போதைக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிமையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அது வந்து தவறான ஒரு போதையாகவும் இருக்கலாம். புகழ்ச்சி, பெருமைப்படுற விஷயம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு அடிமையாகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாக போகுது. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. 6வது இடத்துல குரு பகவான் உச்சமடைந்து இருக்கிறாரு.
அதனால் வங்கிகள்லாம் நீங்கள் கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை கடன் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் கேட்ட உடனே கிடைச்சிடும். ஏன்னா 6வது இடத்துல குரு உச்சம் இருக்கும் பொழுது கடன் கிடைக்கும். கடன் பார்த்தீங்கன்னா, வாகன கடனாவும் இருக்கலாம், கல்வி கடனாவும் இருக்கலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நெறையவே இருக்கு. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள கொடுக்க போகுது தான் சொல்லணும். அதுலயும் பண வரவெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா, பெருசா உங்க கைக்கு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உயர் பதவிகள்ல நீங்க அமர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ, அது உங்களுடைய திறமைகள பொறுத்து, உங்களுடைய வேலைகள பொறுத்து, அங்க வந்து உங்களுக்கு பதவி உயர்வும் வந்து கிடைக்கும். விவாகரத்து இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா, செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டைம் சாதகமா இருக்கு. அதனால முயற்சி பண்ணுங்க. அதேபோல குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கவலைப்பட்டு வருவீங்க. அவங்களுக்கு என்ன ஒரு தீர்வா இருக்கும்னா, உங்களுடைய ஜாதகத்துல குருவோ சரி, சனியோ சரி வக்ரமா இருந்தாங்கன்னா, மீண்டும் குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா இணையும். அதுவரைக்கும் கொஞ்சம் பகைமை தான் இருக்கும். அந்த பகைமைய வந்து இன்னும் அதிகரிக்காம வந்து பார்த்துக்கோங்க. அத வளர்த்துக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மத்தபடி இந்த குடும்பம் இணையுமானா கண்டிப்பா இணையும். நவம்பர் மாதத்துல அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சொல்லப்போனா இந்த டைம்ல நெறைய பகை உணர்வுகள் உங்களுக்கு வரும். யார பார்த்தாலும் அவங்க மேல வந்து கோவப்படுற மாரி, அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுற மாரி, இந்த ஒரு பகை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோ தான். ஸோ கும்பராசிக்காரங்க முதல்ல உங்களோட ஈகோவ வந்து விட்டுடுங்க. உங்க ஈகோவ விட்டுட்டீங்க அப்டின்னாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஸோ நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும். இது என்னை தாண்டி வேற யாராலயும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க உங்கள வந்து தற்பெருமை பண்ணிக்கிறதோ, ஈகோ வச்சுக்கிட்டு இருக்கிறதோ ரொம்ப வந்து கெட்டது. அதனால நீங்க பாதிப்ப தான் பார்ப்பீங்க. 10வது இடத்துல சூரியனும், செவ்வாயும் இணையறாங்க. புதன் வேற வக்ரமாக போறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரனோட வேற சேர போறாரு. ஸோ இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வேலை வந்து அதிகமா இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கும். வேலைய தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். எவ்வளோ வேலை செய்யறது அப்படின்ற மாரி ஒரு டென்ஷன் ஆகி, இந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாரிலாம் கூட உங்களுக்கு எண்ணங்கள்லாம் உருவாகும். ராகு ராசியிலே இருக்கிறாருங்க. அதனால கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள வந்து தேடி வரும். பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. என்னதான் உங்கள தலைய சுத்தி வந்து ஒரு கத்தி சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருந்தாலுமே கூட, ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானது கை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டத்த நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் தான் நடக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா, அதில ஒரு 30% நல்லது நடக்கும். அந்த 30% நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. அத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, முழுக்க பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு தோல்வியாவோ, பிரச்சனையாவோ தான் தெரியும். என்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அத வந்து நீங்க ஏத்துக்க தயாராகிக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. ஈகோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்த நோக்கி போகணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்ற எண்ணத்த வந்து கும்பராசிக்காரங்களே நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால ஒண்ணும் இல்ல. ஸோ விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. ஒரு சில நேரங்கள்ல இந்த நவம்பர் மாதத்த பொறுத்தவரைக்கும் வேலை விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அடிக்கடி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, கால் முட்டியில் வந்து அடிபடாமல் வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பாக அது வந்து முக்கியமானது. ஏன்னா சனி பகவான் பாதச்சனியாக இருக்கிறாரு. ஸோ கால் முட்டியில் அடிபடாமல் வந்து பார்த்துக்கோங்க. காசு பணத்துக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இருக்காது. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். கடனாக கேட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கடன் கூட ஈஸியாக வந்து கிடச்சிடும். என்ன வகையில் உங்களுக்கு லோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லோன் கூட உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ பணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பணத்தை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. மேலும் பொருளாதாரம்லாம் நல்லாவே இருக்கும். அதிலெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. அதாவது லீஸ் அமையிறது, புதுசாக வீடு வாங்குறது, புதுசாக இடம் வாங்குறது இதெல்லாம் கூட அமையும். 6ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை நினச்சிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி நடக்கக்கூடிய விஷயங்கள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் சமாளிக்கிறதே வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா நேரமும் வந்து நல்லது நடந்துராது. ஸோ எல்லா கிரகமும் அதே போல் நல்லதை வந்து மட்டுமே செய்யும் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு கிரகம் மட்டும் நல்லது செய்யும் அப்படின்னா, அந்த கிரகத்தை மட்டும் வச்சு எதையும் பார்க்கவும் கூடாது. எல்லா கிரக நிலைகளையுமே நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சில நேரங்கள்ல அந்த கிரகம் வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யலாம். ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகள் வந்து மாறுறது அப்படிங்கிறது எப்படி இயல்போ அதே போல தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதும் இயல்பு தான். எல்லாருக்குமே எப்போதுமே வந்து இன்பம் மட்டுமே கிடைச்சிராது. ஸோ நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள் அப்படின்றது
ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சந்தோஷமும் இருந்தாலுமே கூட நிம்மதி அப்படின்ற ஒன்று இல்லாமல் போகும். அதுவுமே ஒரு குறை தான். அந்த ஒரு குறையும் வந்து இவங்க வந்து சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் இந்த டைமில் கும்பராசிக்காரங்க எல்லாமே நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படவும் முடியாது. இது நமக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது. ஏன்னா பணம் உங்களுக்கு எவ்வளவு தான் கிடைச்சாலுமே கூட அந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்திட முடியும்? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பத்தவே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கடன் இருக்கும். கடன் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கடனும் கும்பராசியும் வந்து ஒன்றிணைந்தது. ஆடம்பரமான செலவுகளுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க. துர்க்கைக்கு அபிஷேகம் செய்யுங்க. துர்கை கவசம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் படிங்க. இல்லைனா துர்கை அம்மன் கோவிலுக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கும்பராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த பதிவை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.